Hi friends, welcome to Healthy Food Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி பொடி தான் பண்ண போறோம். இட்லி பொடி பண்ண நமக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 100 கிராம், கருப்பு எள்ளு 100 கிராம், கருப்பு உளுந்து 100 கிராம், கருவேப்பிலை நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க. இது கூடயே உப்பு 1 ஸ்பூன், 8 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், காரத்துக்கு 5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை சூடு பண்ணுங்கள். கடாய் சூடாகணும். இதில் ஆயில் எதுவுமே ஆட் பண்ண வேணாம், நம்ம ட்ரை ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போது உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உளுந்து கூடயே கடலைப்பருப்பையும் சேர்த்தே நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க, இல்லைனா ஒரு பக்கம் மட்டும் கரைஞ்ச மாதிரி ஆயிரும். கருப்பு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்தும் ஆட் பண்ணலாம். நான் கருப்பு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லா பக்கமும் நல்லா வறுத்து வந்ததுமே நம்ம இது ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு அதை ஆற விட்டுறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணுங்க, அதனால் நம்ம ஆற விட்டுறலாம். இந்த டைம் நம்ம பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாங்க. பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம திரும்பவும் எள்ளு போட போகிறோம். எள்ளையுமே நம்ம சீக்கிரம் வறுத்து எடுத்துடலாம். எள்ளு ரொம்ப குயிக்காக வறுத்து எடுத்துடலாங்க. இதையும் கரண்டி வச்சு நீங்கள் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. எள்ளு சூடாகும். எள்ளு சூடானதுக்கப்புறம் வெடிக்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் வெடிக்க ஆரம்பித்ததுமே இதையும் அந்த பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருங்க. இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை வறுத்தெடுக்கணும். கருவேப்பிலை நல்லா உடையிற அளவுக்கு நம்ம வறுத்தெடுக்கணுங்க. ஏற்கனவே கருவேப்பிலை காஞ்சிருக்கும், அதனால் நீங்கள் சீக்கிரமாகவே வறுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வறுத்தெடுக்கணும். உடையிற மாதிரி இருக்கும். இப்போ அதையுமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் நம்ம சொன்ன அந்த பூண்டு, வரமிளகாய், அப்புறம் பெருங்காயத்தூள், உப்பு இது எல்லாமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்தெடுக்கணும். அந்த கடாய் சூட்லேயே இது எல்லாமே வறுத்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ண வேணாம். இதில் நம்ம பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்பவே வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் இன்னும் கொடுக்கும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், நம்ம ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு எல்லாமே வேக வைக்கலை, வறுத்து தான் எடுத்திருக்கோம். அதில் ஜீரணமாகணும், அதுக்காக நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். அது கூட இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்குங்க. பெருங்காயத்தூள் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. இது நல்லா நம்ம சூடேற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். இதையுமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கருவேப்பிலை, அப்புறம் இந்த வதக்கின பூண்டு, வரமிளகாய், அப்புறம் உளுந்து, எள்ளு மட்டும் இதில் ஆட் பண்ண வேணாங்க. இது எல்லாமே நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம எள்ளை ஆட் பண்ணி தனியாக தான் அரைக்கணும். எள்ளை ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 அடி மிக்சியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரவை சைஸ்க்கு இந்த பொடி இருக்கும். நம்மளோட இட்லி பொடி இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ஆற விடணும். ஆறினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு காற்று புகாத டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்பவே டேஸ்டான இட்லி பொடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம உளுந்து, கருப்பு எள்ளு இதெல்லாம் போட்டிருக்கனால கலர் வேறு மாதிரி இருக்குது. ரொம்பவே டேஸ்டான இட்லி பொடி. நீங்களும் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.